ஒரு குட்டி உண்மை கதை தான் சொல்ல போகிறேன். யாருடைய கதைன்னா, டெய்ஸியுடைய கதை தான் இது. இந்த வீடு வந்து 6 குழந்தைங்க துள்ளி விளையாடின வீடு இது. அந்த 6 குழந்தைங்களுமே டெய்ஸியுடைய குழந்தைங்க தான். டெய்ஸி முதல்ல எங்ககிட்ட எப்படி வந்தா அப்படின்னா, அவள் வந்து ஒரு இந்தியன் பிட்ஸ் நாய். அவள் வந்து வளர்த்தவங்க யாரோ அனாதையாக எடுத்துன்னு வந்து எங்கள் ஏரியாவில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை நாங்கள் எடுக்கலாமா வேணாமா, பொண்ணாக இருக்கிறா, நம்ம தனியாக இருக்கிறோம், வீட்டுக்கு வெளியே போனால் பார்த்துக்கிறதுக்கு முடியாது அப்படின்லாம் யோசிச்சுருந்து அவளை எடுக்காமல் கொஞ்ச நாள் இருந்தா. ஆனால் அவள் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு கடைசியில் எங்கள் வீட்டாண்ட வாசலில் வந்து படுத்திருந்தா. அதுக்கப்புறம் ஐயோ சரி மனசு கேட்காம அவளை அடாப்ட் பண்ணேன். அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் 1 வீக்குக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவள் மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவளை நல்லபடியாக பார்த்து வந்ததில் அவள் வந்து 6 குழந்தைங்கள பெற்றெடுத்தா. 2 ஆம்பளை பசங்க 4 பொம்பளை பசங்கன்னு போட்டா. போட்டு கொஞ்ச நாள்லயே அவளுக்கு 20 நாள்லயே அவளுக்கு வந்து கர்ப்பவாய் புற்றுநோயின்னு அவளுக்கு வந்து நோய் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள நல்லபடியாக நான் தான் ஒவ்வொரு ஃபோட்டோவும் பாருங்களேன், அவங்க கிட்ட ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய குழந்தைங்களா பாசமா வாயிலா ஜீவனுங்களாச்சுன்னு அவங்கள ரொம்ப நானும் அந்த 6 குழந்தைங்களும் ரொம்ப ஃபிட்டாகவே இருந்தோம். ஒரு கூட்டுக்குள்ளே எத்தனை குருவிகள் இருந்தாலுமே அது வந்து ரெக்க வளர்ந்தவன அது திசை வேறு திசையில் பறக்கிற மாதிரி என்னுடைய குழந்தைங்களும் 3 குழந்தைங்க வெளியே போயிட்டாங்க. வளர்க்கறதுக்காக தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டோம். இவங்க 3 பேரையும் லக்ஷ்மியும் சிம்ரன் சக்திவேல் இவங்கள மட்டும் நான் வச்சிருந்தேன். ஆனால் இவங்களுக்கு திடீர்னு பார்வோ வைரஸ்னு ஒரு நோய் அட்டாக் ஆகி இந்த குழந்தை என்னை விட்டு போகிற மாதிரி ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு சிம்ரன் தான். சிம்ரன் வந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியறதுக்குள்ளேயே 2 நாளில் அவள் வாயில் நுர தள்ளி மோஷன் வந்து பிளட்டாக போயிட்டு இறந்துட்டா. அதுக்கப்புறம் தான் சிம்ரனையும் சக்திவேலியும் லக்ஷ்மியும் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் அவங்களுக்கு 4 டேஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணி 4 நாளுக்கு அப்புறம் சக்திவேலும் என்னை விட்டு போயிட்டான். ஆனால் சக்திவேலு என்னை விட்டு போக சொல்ல அவன் என்னை பார்த்து ஒரு கண்ணீர் விட்டான். ஊன்னா அந்த இது இன்னும் என்னால் மறக்கவே முடியல. சிம்ரன் செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை இறந்தா. சக்திவேல் வந்து செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை இறந்துட்டான். இவங்களுடைய இறப்பு என்னால் ரொம்பவே தாங்க முடியல. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து சக்திவேல் இறந்த பிறகு தான் செங்கல்பட்டில் வந்து காலபைரவர் கோயிலுக்கு கூட்டின்னு போனார். மீதி இருக்கிறது லக்ஷ்மியும் 1 வீக் 8 நாள் தண்ணி குடிக்காமல் சாப்பாடு சாப்பிடாம இருந்தால் அவளுக்காக வேண்டிக்கிட்டு வந்தோம் பைரவர்கிட்ட. அப்புறம் அவளும் நல்லபடியாக போயிடுச்சு. அவள் சாப்பிடலன்றதுனால டானிக்லாம் எழுதி கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே பண்ணி லக்ஷ்மி மட்டும்தான் உயிர் பழைச்சா. இப்போ எங்கள் கூட இருக்கா. சக்திவேலு சிம்ரனும் இறந்த மறுவாரத்துலேருந்தே தீபம் போட்டு வந்திருந்தேன். இப்போ அவங்களுக்கு நினைவு நாள். அந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் சோக கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை டாட்டா.